குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எந்த அச்சு முறிஞ்சப்போ இந்த கார்ப்பரேட் உலகம் எனக்கு வேண்டாம், நான் வெளியில் ஒன்று நீங்கள் முடிவு பண்ணீங்க? 2 லட்ச ரூபா பெர் மந்த் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னப்போ நான் வெளில வந்தேன். 2 லட்ச ரூபா சம்பளம், ஆனால் வாழ்க்கை முழுக்க வேலை தான் பார்க்கணும் அப்படின்னுங்கிறப்போ வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தது. இப்போ என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. 2 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் நான் அதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை வந்து அது ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ஜாஸ்தி. இந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணுமா? என் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிடுறேன்ற அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கும் ஒரு 80 கால் 100 கால் 120 கால் இங்கேருந்து கூப்பிட்றோம் அங்கேருந்து கூப்பிட்றோன்னு சொல்லி கொஞ்சம் தாடிலாம் வளர்த்து மச்சா ஒட்டி இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணி தலையை வெளியில் காட்டவே இல்லை. How much you are making? எவ்வளோ பணம் எடுக்கு? I can make close to 75,000 per month. But it is a model that has been developed for a lot of farmers. அந்த மாடல் ஃபெயிலியர்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்த ஃபெயிலியர். ஸோ அந்த மாடலை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இங்கேயும் முழுசான ஒரு நிம்மதி கிடைக்கல. இந்த சூழலை விட்டு நான் ஓடணும்னு நினைச்சாலும் செருப்படி வாங்குறேன். இந்த சூழல்லையே இருந்து நான் இதுக்கு பதில் சொல்லேனாலும் என்னை போட்டு ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கு நம்ம மனசையும் எண்ணத்தையும். ஒரு நல்ல வாழ்க்கையோட அடிப்படை எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்டேபிள், தாட்ஸு அலைண்டாக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்டேபிள். திடீர்னு எக்ஸைட்மெண்ட், திடீர்னு டிப்ரெஷன், திடீர்னு கோவம், திடீர்னு ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஏதோ ஒரு வேக்னஸ், இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் கார்ப்பரேட் கல்ச்சரை பார்த்த விதம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லையே அப்படிங்கிறதுனால அவங்கள ஒரு எதிரியாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வாவ் தமிழா வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரு கூட பேச போறோம் அப்படின்னா, இவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஒரு டிபேட் ஷோவோட வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வீடியோவில் இவருக்கு மாதம் 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியும் அந்த வேலை வேணான்னு சொல்லி தன்னை விவசாயத்தில் ஈடுபடுத்திக்கிட்ட திரு கௌதம் பாலாஜி அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் தான். அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? 12 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாப்பா, ஒரு வருஷமும் ஒரு கட்டத்தில் அது போயிட்டே இருக்கும். யாராவது நம்மளோட நண்பர்களே நமக்கு அதை அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோக்கு ஒரு காரியம் இருந்துச்சு, அந்த காரியத்தை அந்த வீடியோ நல்லா செஞ்சதுன்னு நினைப்பேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ போல்டாக பேசக்கூடிய ஒரு தைரியம் வேணும் சார். ஏன்னா 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியும் அது வேணாம் சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? நமக்கு வழிகாட்டுறவங்க இல்லைன்னா நம்ம அதை செய்ய முடியாது இல்லையா? அப்போ அந்த தைரியமும் வராது. ப்ளஸ் நமக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், என்னை போல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. அவங்கள பார்த்து வர தைரியம், ப்ளஸ் நம்ம உண்மையாக இருந்து உண்மையை பேசி நமக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சோம்னா அதுக்கான ஒரு வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கேயோ இருந்துச்சு. மறுபடியும் அந்த வீடியோ பார்க்கும்போது நானும் அதான் கேட்டுப்பேன், எங்கேருந்து எந்த தைரியத்துலேருந்து நம்ம இது பேசணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வேலைக்கு ஆரம்பித்து சேர்ந்த உடனேயுமே எனக்கு அப்போது காக்னிசன்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டேன். அப்போவே ஒரு 22,000 என்னமோ சம்பளம், 2006, 2007, 2008 அந்த டயத்தில் சொல்கிறேன். எனக்கு அப்போவே ஒரு எண்ணம் உண்டு, நம்ம செய்கிற வேலைக்கான தகுதியான காசு தானா இதுன்ற ஒரு கேள்வி உண்டு. நான் கம்மி ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டேன். 2வது வந்து கிரெடிட் கார்டு முதலே கொடுத்துட்டாங்க. ஜாயின் பண்ண அன்றைக்கே நம்ம ஃபார்ம் சைன் பண்ணும்போதெல்லாம் கிரெடிட் கார்டு ஃபார்மும் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தேய்ச்சி ஒரு 3 மாதம் தேய்ச்சிருவோமா, அப்போ அதில் ஒரு கடனில் மாட்டிக்கிறோம். 3வது அந்த ஒரு 3-4 மாதத்துலேயே நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஜாஸ்தி சம்பளம் யாருக்கு பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, யாரால தன் செலவை கம்மியாக வச்சுட்டு வாழ முடியுதோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சு பல விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியும். அதை தெளிவாக பண்ணுறவங்களுக்கு ஜாஸ்தி சம்பளம் பிரயோஜனம். கார்ப்பரேட் கல்ச்சரில் ஒர்க் பண்ணி இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே 12 வருஷம் கழிச்சு ஃபார்மில் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் உட்காந்துருந்த ஃபீலுக்கும் இப்போ அந்த ஃபார்மில் உட்காந்துருக்க ஃபீலுக்கும் எப்படி சார் இருக்கு? ஃப்ரீடம் தான்ப்பா, அந்த ஒரு வார்த்தை தான். நம்மளோட வாழ்க்கையை யார் கையிலையோ எதுக்காகவோ நம்ம கொடுத்துடுறோம். அதை மீட் எடுக்கிற ஒரு பயணம் தான் இந்த அன்னைக்கு நான் பேசினதாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் ஆரம்பிச்சது, அன்னைக்கு பேசினது, அப்புறம் சில வருஷங்கள். நம்மளுடைய சுதந்திரத்தை எங்கேயோ கொடுத்துட்டு அதை மீட் எடுக்கிற ஒரு பயணமாக தான் இருக்குது. அதை மீட் எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பொறுப்பாகவும் பயன்படுத்த வேண்டியிருக்குது. இந்த 12-13 வருஷத்தில் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். அந்த பாடமும் சேர்த்து எல்லாமே இதில் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த டிபேட் ஷோவில் வந்து பேசுனீங்க, போல்டாக பேசுனீங்க அப்படின்றப்ப ஆஃப்டர் டிபேட் ஷோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? ஓகே, என் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிடுறேன்ற அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கும் ஒரு 80 கால் 100 கால் 120 கால் இங்கேருந்து கூப்பிட்றோம் அங்கேருந்து கூப்பிட்றோன்னு சொல்லி எனக்கும் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. யார் வந்தாலும் ஃபோன் எடுத்து பேசுறது, நம்ம தீவிரமாக நம்ம ஒரு பாதையில் இருக்கோம், அவங்களுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்குன்றதுனால எல்லார்கிட்டையும் உயிரை போட்டு பேசுறது, தண்ணி குடிக்க கூட டைம் இல்லாமல் சாப்பிட டைம் இல்லாமல் பேசுறது. அவங்க ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தாங்க, அவங்க இது வேலைக்கு ஆகாதுரா, நீ வந்து ஒரு மாதிரி மமதையில் சுற்றிட்டு இருக்க, நீ அதை பாரு, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ற மாதிரி போனதுக்கு அப்புறம் எனக்கும் குறிப்பாக என்னாச்சுன்னா, நான்
டி நகர்லயோ சைதாப்பேட்லயோ ரோடு கிராஸ் பண்றேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது யாரோ என் சட்டையை பிடிச்சி இழுத்து, நீங்க தானே கௌதம் பாலாஜி, நீங்க தானே நீங்க நான் பேசுனீங்க, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு புரியுது, ஓ யாருக்குமே வந்து நம்ம என்ன வாழ்க்கையில வாழறோம், நம்ம என்ன கஷ்டத்தை தாண்டி இது செய்யறோம், இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மும்முரம் இல்லை. ஓ இவர் பேசினாரு, இவர் பயங்கரமா ஏதோ பண்றாருங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்களும் நிறைய பேச வராங்க. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு என்கேஜ்மெண்ட்டா நிறைய போச்சு. எனக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படியே மொத்தமாக வித்ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் தாடிலாம் வளர்த்து மச்சா ஒட்டி இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணி தலையை வெளியில் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை தேடி வந்து பேசுகிறவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கான நம்ம ஒரு முதலாளியாக இருக்கணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கின்றப்ப அக்ரிகல்ச்சரை ஏன் சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. 2 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் நான் அதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்துலேருந்து அது ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ஜாஸ்தி. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு என்ன பண்ணுவேங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ இது பண்ணுவேன் நம்ம லிஸ்ட்டு போடுவோம் இல்லையா, வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறமா நான் கேட்டுக்கிட்டேன், ஓ இதான் லிஸ்ட்டு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் இப்படி ஆகும், என் வாழ்க்கை இப்படி ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி வாழ்ந்தவங்கலாம் பார்த்துருப்போம். சரி இதுதான் போட்டிருக்கோம், இந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நானும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பேசணும். இது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்கலை. அவங்களுக்கும் நான் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் மாமனார் மாமியார் கூட கிட்டத்தட்ட கேட்காத கேள்வி அது, இதுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அந்த மாதிரி கேள்வி. ஏன்னா இவ்வளோ நல்ல வேலையில் இருக்கா, நீ விட்டு விவசாயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. எங்கள் அப்பா அம்மா கேட்கவே வேணாம், எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் உருப்படியான முடிவு தானான்னு ஒரு டவுட் இருந்தது. அப்புறமா சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாரோட சப்போர்ட் ஆலையும் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்ப்பா, இதை நான் சொல்லி தான் ஆகணும். 2 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வேணுமா, இந்த வாழ்க்கை தான் நான் வாழணுமா அப்படின்னு கேட்டால் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. முழுசா ஆமாப்பா இது வாழ்ந்துட்டா நம்ம திருப்தியாக இருந்துரும், சந்தோஷமா இருந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரல. அப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரத்துலேருந்து நான் எதை கட்டினாலும் அது இடிஞ்சு விழும். தேவையில்லாத கஷ்டம் எனக்கும் மற்றவங்களுக்கும் வரும். சரி அப்போ எனக்கு என்ன வேணுங்கிற எனக்கு தேடல் அப்போ தான் வந்துச்சு. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்களே இந்த பாதையில் போனவங்க, அவங்கள போய் சந்திச்சது, புளியங்குடியில் போய் கோமதி நாயகம் ஐயா, அந்தோணிசாமி ஐயாவை பார்த்தது, அப்புறம் இந்த மாதிரி விவசாயிகளோட போய் பார்த்து ஜவாது மலையில் அவங்களோட போய் தங்கி அவங்களோடதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் கூட அங்கே கிராமங்களில் அறுவடை பண்ணாங்கன்னா அது மூட்டையாக வீட்டில் வச்சுருப்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னா 4 மூட்டையோ 5 மூட்டையோ 10 மூட்டையோ விற்றுட்டு கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. அவங்களோட வளம் எதுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. மறுபடியும் சிட்டிக்கு வரோம் இல்லையா, சிட்டியில் வந்து பார்க்கும்போது நான் பல் தேய்க்கிறதுக்கு டூத் பேஸ்ட்டுக்கு யாரையோ நம்பி இருக்கேன், காலையில் பாலோ காஃபியோ குடிக்கிறதுக்கு யாரையோ நம்பி இருக்கேன், ஒரு விஷயத்துக்கும் வேற யாரையோ நம்பி தான் இருக்கேன். எல்லாருக்கும் லாப நோக்கம்ங்கிறது இருக்குது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். லாப நோக்கத்தில் இருக்கும்போது நான் முழுசாக குவாலிட்டியை எதிர்பார்க்கணும், ஒரு நிறைவை எதிர்பார்க்கணும், ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்க்கணுங்கிறது சரியான ஒரு நோக்கம் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் ஒருத்தனையாக ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. பாரு இவன் காசுக்கு திருடுறான், அவன் காசுக்கு திருடுறான், இவன் எனக்கு என்னப்பா வேணும், நான் அதை எப்படிப்பா செஞ்சுக்க முடியும்? சரிப்பா எனக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான மைண்டு வேணும், ஹெல்த்தியான பாடி வேணும், என் குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நான் செய்கிற வேலையில் எனக்கு திருப்தி வேணும், இதை நோக்கி நான் இன்னைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் பார்த்தது தான் என்னோட தேடலுக்கான ஒரு காரணமாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ தான் விவசாயத்துக்குள்ளே போய் பார்ப்போன்னு போனேன். அப்படி உங்கள் ஃபார்மை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாம் சார். பேசலாம்ப்பா, வெயிலாக இருக்கு, உள்ள போகலாம். சார் இது இப்போ என்ன மாதிரியான ஃபார்மு, இது எத்தனை ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இது இந்த சின்ன இன்ஸ்பிரேஷன்ப்பா. காணி நிலம் வேண்டும் பாரதியார் சொன்னார்ல, அவர் 30 சென்ட் 33 சென்ட் சொன்னார். நம்ம அதை கொஞ்சம் பெருசாக்கி ஒரு 3 ஏக்கர் ஆக்கியிருக்கோம். ஓகே 3 ஏக்கர்ல ஒரு 50 சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது நம்ம இந்த தென்னைக்கு பின்னாடி ஒரு 50 சென்ட் வந்து ஒரு விதமாக கிளிகள் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு, அல்லது மயில் வந்து அப்பப்போ உட்காந்துட்டு போகும். சில சமயம் நம்ம பயிரையும் மேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது, குரங்கு வந்து உட்காந்துட்டு போகும். ஆனால் பெரும்பாலும் நமக்கு இங்கே நாய் இருக்கிறதுனால அதுங்களை அதே ரீஜனில் வச்சுருக்கோம். இது மனுஷங்க மட்டும்தான் இருக்கணும் வாழணுங்கிறது இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர். இது வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நெல் போடுறதுக்கு, உளுந்து, பச்சை பயிர் இதெல்லாம் மட்டும் போடுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு நடுவில் வந்து நிலக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் போட்டுப்போம். இது சீசன் ஏற்ற மாதிரி. இன்னைக்கு மழை இருக்கும், இருக்காது, நமக்கு சில சமயம் எனர்ஜி இருக்கும், இருக்காது. நான் ஃபுல் டைம் ஃபார்மர்னு இல்லை இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆள் பொறுத்தது, நமக்கு டைம் பொறுத்தது, பட்டம் பொறுத்து இங்கே வேணுங்கிறத போட்டு எடுத்துக்கிறது உண்டு. நிலத்துலேருந்து பெரும்பாலும் எனக்கு அரிசி வந்துடும், உளுந்து, பாசிப்பருப்பு, மிளகா, அப்புறம் தேங்காய், இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ்லாம் எதெல்லாம் நான் உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்ணி என் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பெரும்பாலும் இங்கே போட்டு எடுத்துருவேன். காய்கறி இதெல்லாம் என்னால் போட்டு எடுக்க முடியாது, ஏன்னா நான் சென்னைக்கும் இங்கேக்குமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால. இப்போ 12 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கா, இல்லை சீசன் மாற்றுவீங்களா அந்த மாதிரி? கண்டிப்பாக மாறும். இந்த நிலம் நான் வாங்கும் போது ரொம்ப கரம்பாக இருந்துச்சு, எதுவுமே கிடையாது இதில். இப்போது
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கு இல்லையா, இது பேர் கொன்னைன்னு சொல்லுவாங்க, சீமை கொன்றைன்னு தமிழில் சொல்லுவாங்க. சீமைனாலே நம்ம நாட்டை சார்ந்தது இல்லை, வெளியிலேருந்து வந்தது சீமை கொன்றை. இது கிளிரிசீடியான்னு சொல்லுவாங்க. இது வந்து வேர் முடிச்சிருக்கும். அந்த வேர் முடிச்சு வந்து காற்றுல இருக்கிற நைட்ரோஜனை மண்ணில் போய் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு. இது போல சில மரங்கள், சில பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காக நான் முதல்ல பண்ணி, அப்போ எதுவும் பயிர் பண்ண முடியாது. அந்த சைக்கிள்லேயே ஒரு 3-4 வருஷம் போச்சு. அப்புறம் ஒரு மாடு கொண்டு வரதுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஒரு மாடா வந்துச்சு, 2 மாடாச்சு, இப்போ 4 மாடு இருக்கு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நிலத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த செடிக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் நமக்கு மாப்பிள்ளை சம்பா நெல் இருக்கு. இது நின்றுட்டு இருந்த போது நம்ம இந்த ஹைட் இருக்கும், நான் உள்ள போனா மறைஞ்சிடும். இப்போ இந்த நெல் போட்டேன்னா நம்ம ஃபேமிலிக்கு 1.5 வருஷம் வந்துடும். உற்றார் உறவினர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கும் பயன்படும். இப்படிதான் அது போயிட்டு இருக்கு. நண்பர்கள்லாம் திருத்தணியில் ஒரு நிலம் வாங்கி அங்கே செட்டில் ஆனாங்க. அது ஒரு பாசிபிலிட்டி. நம்ம திருத்தணி போகலாமான்னு ஒரு யோசனை. அப்புறம் சொந்த ஒரு மதுரை கிட்ட, மதுரை பக்கத்தில் ஏதாவது நிலம் வாங்கிட்டு போயிடலாமான்னு அது ஒரு யோசனை. அப்புறம் கொஞ்சம் மலை சார்ந்த தேசங்கள்லாம் பிடிக்கும். திருநெல்வேலி பக்கம் போய் பார்த்தோம். ஒரு பெரிய பிரபலமான ஹோட்டல் நிறுவனத்தோட லேண்டு கூட வைக்கிற மாதிரி ஒரு 30 ஏக்கர் வந்துச்சு. 2 மலைக்கு நடுவில் ஒரு 2 ரிவர் போகும், அதுக்கு நடுவில் ஐலண்ட் மாதிரி அந்த லேண்டு. அதெல்லாம் வாங்கணும்னு ஆசை, காசு கிடையாது கையில். ஆனால் எனக்கு எங்கேயோ தெரியும் என்னோட தேடல் வந்து விவசாயங்கிறத தாண்டி ஏதோ எது செஞ்சால் சரி வாழ்க்கையில், எது செஞ்சால் உண்மை, எது செஞ்சால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல ஏனோ திருவண்ணாமலை மேலே ஒரு ஈர்ப்பு. ஸோ அப்போ திருவண்ணாமலைக்கு போயெல்லாம் ட்ரை பெல்ட்டுன்னு தெரியும். இங்கே பெரும்பாலும் நீங்கள் அப்படியே விதவிதமாக விளைய வச்சு குவிச்சு அப்படியே அதை விற்று பெரிய வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாங்கிறது கிடையாது. ஆனால் இதுக்கும் விவசாயத்துக்கும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நடுவில் என்னால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும்னு தோணுச்சு. அதனால இங்கே வந்து செட்டில் ஆகிடும். ஓகே 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மந்த்லி வந்து 75,000 வரைக்கும் இன்கம் வருது அப்படின்றீங்க. ஸோ அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கா இன்னமும்? இல்லைப்பா, அந்த மாடல் ஃபெயிலியர்னு நான் சொல்லுவேன். ஓகே, நான் பார்த்து ஃபெயிலியர். நான் நல்லக்கீரையில் இருந்தேன். அப்போ நான் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நல்லக்கீரை. ஜெகன் அண்ணா, திருமலை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் அதில். ஸோ அந்த மாடலை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட திசையும் என்னோட தேடலுக்கான திசையும் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட தேடல் வந்து ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிறத ஒரு அவங்களே விளைய வச்சுக்க முடியுமா? பெரும்பாலும் இப்போ இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எலக்ட்ரீஷியனாக இருப்பார், விவசாயமும் பண்ணுவார். பிளம்பராக இருப்பார், இதுவும் பண்ணுவார். சிட்டி உள்ள கடை வச்சிருப்பாரு, இங்கே விவசாயமும் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஹைபிரிட் மாடலில் நம்ம விவசாயத்தையும் பார்த்து நிலத்தையும் பார்த்துக்கிட்டு சாப்பாட்டையும் உற்பத்தி பண்ணி வேற ஒரு தொழிலும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட தேடலாக இருந்தது. அதனால நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ அந்த மாடலை நான் விட்டுட்டேன். அன்னைக்கு இருந்த தீவிரம் வேற, அதுக்கப்புறம் என்னோட கட்டம் மாறிடுச்சு. இந்த 12 இயர்ஸ்ல வந்து இப்போ நீங்க கார்பரேட்லேருந்து வெளியே வந்த மாதிரி, ஸோ உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டு ஆட்கள் வர்றாங்களா? நிறைய வராங்க. நான் முடிஞ்ச ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு தரேன். நம்ம ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் ஜப்பான்ல ஒர்க் பண்றவங்க தமிழர், அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இங்கே வந்து இருந்து கூட தங்கி இருந்துட்டு போவாங்க. யூஎஸ்ல இருக்கிறவங்க, யூகேல இருக்கிறவங்க இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. நம்ம வந்து மூவிங் இன்டு அ ஃபார்ம்னு ஒர்க் ஷாப்பும் பண்ணியிருந்தோம் ஒரு 2016-17 போல். அது ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் பெரிய விருப்பம் இல்லை, சிட்டிலேருந்து வெளியில் வந்து நீங்கள் வாழணும்னு விருப்பப்படுறீங்க, என்னென்ன மாதிரி வாழலாம், வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், நிலத்தையும் ஓட்டி நீங்கள் உங்கள் வேலையும் செய்கிற மாதிரி எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கும் நிறைய பேர் வந்து இருந்து தங்கிட்டு போனாங்க. ஓகே சார், இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்றது எப்படி தோணுச்சு சார்? ஸோ நிலம் வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பா. நான் இந்த நிலத்தில் என்ன பண்ண போகிறேன் ஏதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு நோக்கம் இருந்தது, நமக்கு வேணுங்கிறத விளைய வச்சுக்கணும் அதெல்லாம். ஸோ முதல்ல ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் வந்து சாப்பாடை கட்டிட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன். இங்கே அப்போ ஒரே ஒரு மரம் தான் இருந்துச்சு, தென்னை மரத்தை அடியில் உட்காந்துருவேன். உட்காந்து எதையாவது எழுதுறது, எதையாவது பார்க்குறது, படிக்கிறது. அப்போ பெருசாக ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வார்த்தை, ஹீலிங்கிற ஒரு வார்த்தை திருப்பி என் காதுக்கு வந்துட்டே இருந்துச்சு. உள்ளேருந்து கேட்டுச்சுன்னு சொல்லலாம், அது அசரீரி சொல்லிச்சான்லாம் நமக்கு தெரியாது. ஹீலிங்னா என்னன்னு அப்பயும் எனக்கு தெரியாது. அப்போது நம்ம சிமெண்ட்டுலாம் வைக்கிறதுக்கு நம்ம நிலம் பவுண்ட்ரி போடுவோம் அதெல்லாம். அப்போ சிமெண்ட் அந்த கம்பிலாம் வைக்கிறதுக்கு ஒரு கொட்டா போட்டோம். அதை பார்த்தோன்னே தோணிச்சு, சரி பக்கத்துலேயே இன்னொரு கொட்டா போடும், பகலில் வந்து நம்ம இருக்கிறதுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன கொட்டாயாக ஆரம்பிச்சு அது ஒரு கொஞ்சம் பெரிய கொட்டாயாக ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு செலவழிச்சு கொட்டாக்குள்ளேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த சினிமாலெலாம் வர மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் போட்டு அந்த கொட்டாவில் தான் ஃபஸ்ட்டு இங்கே வாழணும். ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும், 9 months 10 months இருக்கும். அப்படி வாழும்போது நம்ம அப்பா அம்மா இங்கே வந்து கூட வாழறாங்க, இருக்காங்க, போகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து இப்படிலாமும் வாழலாம், இவன் எதுவும் நிஜமாவே செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது. இப்போ குழந்தையும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணலான்னு ஒரு முடிவு. ஸோ அப்போ அப்பா அம்மாலாம் வந்து தங்கும்போது கொஞ்சம் வீடு பார்த்தாதரா, கொஞ்சம் பெருசாக கட்டலான்னு. சரி கொஞ்சம் பெருசாக கட்டலான்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்தோம். அது எப்படி கொட்டா வந்து பெருசாச்சோ அது போல் இந்த வீடும் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகி
ஒரு சின்ன வராண்டா ஆகி இப்போ ஒரு 40 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு வராண்டா வேணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 3 ஏக்கர் நிலத்தில் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இவ்வளோ பெருசாக வரும் நானும் எதிர்பார்க்கல. கடைசியில் அதுவும் அப்படி வந்து நின்று தான் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரக்சர். மரங்கள் எல்லாமே ஏதோ பழைய மண்டபம் பிரிச்சாங்க, அதுலேருந்து மொத்தமாக வந்த மரங்கள்லேருந்து பண்ணது. இந்த மாதிரி இங்கே லோக்கலில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு என்ன சிம்பிளாக கட்ட முடியுமோ கட்டினது. இப்போ ஒர்க்குக்காக மட்டும் வராமல் இங்கேயே தங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கா? கண்டிப்பாப்பா. அதாவது நம்ம எல்லாருமே நான் எங்கேயோ மாட்டிட்டு இருக்கேன், எங்கேயோ போகணும்னு நம்ம நினைக்கும் போது அதில் 2 காம்பனன்ட் இருக்கும். ஒன்று, எதையோ விட்டு நான் போகணும், இதை விட்டு தள்ளி போயிடணும்னு தோணும். எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, கார்பரேட்டே வேண்டாம், வெளியில் ஓடணும், அது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் எதை நோக்கி போகிறோங்கிறதும் இருக்குது. அது நமக்கு தெளிவு இல்லாததுனால இதை விட்டு விலகிறதுக்கும் நம்ம பண்ண முடியாது, அதை நோக்கி ஓடுறதுக்கும் நம்ம பண்ண முடியாமல் நடுவுலையே மாட்டிட்டு இருப்போம். எனக்கு எதை நோக்கி போகணுங்கிறதுல ஏதோ கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா இல்லை இறைவனுக்கு சொல்கிறதா தெரியல. தற்சார்போடு இருக்கிற வாழ்க்கை, நிம்மதியாக வாழணும். இந்த வாழ்க்கையை நான் வாழும்போது எனக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை நான் வெளியில் கொண்டு வர தெரியணும். அதை வச்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் காசு சம்பாதிச்சுக்கணும், இது போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸோ அப்போ பேசிக்கலி அப்போ நான் சென்னையில் தங்க முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா, ஐ வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் தி சிட்டிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அப்போ இங்கே தங்கணுங்கிற அவசியம் இருக்குது. அப்போ அந்த கொட்டா பத்தலைங்கிறதும் தெரியுது. சரி, மேலே ஒன்று கட்டுவோம் அப்படிங்கிறது இங்கே கட்டி இங்கே ஒரு 5 to 6 வருஷம் இங்கே தங்கணும். குழந்தைங்க 2 பேர் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் தேவைப்பட்டுச்சு. இல்லை நான் இங்கே தான் வாழ்வேன், நீ இப்படியே இங்கேயே ஏதாவது கற்றுக்கோ, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட நல்லா சொல்ல முடியல. அவங்க ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க, என்னோட எல்டர் டாட்டர். இப்போ அவங்களுக்கு 14 வயசு ஆகுது. ஸோ அப்போ YMCA அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தேவை. ஏன்னா லோக்கலாக ஓப்பன் சாம்பியன்ஷிப்லாம் நல்லா கோல்டு மெடலிஸ்டாக ஆகிட்டாங்க. சரி, YMCAக்கு தேவைப்படும், நம்ம சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 2019 எண்டில் மறுபடியும் சென்னை வந்தோம். 2020 லாக்டவுன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸும் போச்சு. எதுக்காக திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்க மேற்கொண்டு என்ன படிப்பாங்க, என்ன செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போ அங்கேயும் இங்கேயுமா இருந்துட்டு இருக்கேன். முன்னாடி இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டு வருவேன், இப்போ அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேட்டர்னில் வந்து ஃபார்ம் நடத்தினே சொன்னீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரியான போயிட்டு இருக்கு, இதுலேருந்து ஏன் வருதா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வேணுங்கிறத விளைய வைக்க முடியுமாங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ப்பா. இதுவும் நான் முழுசாக பண்ணுறேன்னா இல்லைன்னா குழந்தைங்க வளர்றாங்க, நம்மளோட வாழ்க்கையோட காலகட்டமும் மாறுதில்ல. பிட்வீன் 20 to 30 எனக்கு அந்த ஃப்ரீடம் வேணும். நான் யார், எனக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படி கற்றுக்கிறேன்னா, நான் பெரும்பாலும் இது பார்க்குறேன், எல்லாத்துலேயும் முட்டி தான் கற்றுக்கிறேன். இதை நல்லா முழுசாக எனர்ஜியை போட்டு ஒன்று செய்வோம், அப்புறம் இது எங்கே போகுது, இது எனக்கு பிடிக்கல, அப்போ முட்டி அது எனக்கு வேண்டான்னு வெளில வரும். வேறு ஏதாவது ஒன்று தேடுறோம், அதில் போய் முழுசாக இறங்குறோம், முட்டுறோம், வெளில வரும். ஸோ எல்லா இடத்துலையும் முட்டி வெளியில் வரும்போது அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் இதையும் பண்ண மாதிரி எனக்கு இன்னைக்கு தெரியுது. நம்ம காலகட்டம் மாறும்போது அப்போ இதையும் நான் சேர்த்து அதையும் சேர்த்து எப்படி வாழுறதுங்கிறது என்னோட தேடலாக இருக்குது. நான் நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு இங்கேயும் முழுசான ஒரு நிம்மதி கிடைக்கல. ஒரு 3-4 வருஷம் விவசாயம் பண்ணது, மாடு வளர்த்தது, இங்கே கூட இருக்காங்க, அவங்களுக்கு வேறு சொல்லி கொடுத்து அவங்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இங்கேயும் எதையோ மிஸ் பண்ணுறேனே, என்னமோ சரியில்லையே வாழ்க்கையில், எங்கேயோ திருப்தி இல்லையே அப்படின்னு தோணுனப்போ எனக்கு ஏண்டா இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், நிலம் இருக்குது, வீடு இருக்குது, கையில் கொஞ்சம் காசு இருக்குது, குழந்தைங்கள ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறேன், இதுக்கு மேலே இது பத்தலை நீ சொல்கிறியா, அப்போ என்ன வேணும்? அப்போ தான் நமக்கு தர தட்டுதில்லை. ஸோ ஒரு நிறைவு வேணும், ஒரு நிம்மதி வேணும். எனக்கு அதுதான் தெரியல, அதுதான் எங்கே கிடைக்குதுன்னு தெரியலன்னு பார்க்குறோம். அதை நோக்கி போனது தான் யோகா கற்றுக்கிறதுக்கான பயணம். ஸோ இப்போ ஆசனா பிராணாயாமாவை தாண்டி தான் யோகாவில் நிறையா இருக்குது. அதுதான் நம்ம இந்தியன் விஸ்டம்னு சொல்கிற அந்த ஆழமும் இருக்குது. மார்க்கெட்டில் பொதுவாக அண்டர்ஸ்டாண்டிங் யோகானா ஆசனா பண்ணு, பிராணாயாமா பண்ணு. அதை தாண்டி மனசை எப்படி நீ வச்சுப்ப, உனக்குள்ள கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், பழி வாங்குற உணர்வு, இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குன்னா இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவேன்? இதை நீ ஹேண்டில் பண்ணி அமைதி ஆக்குனாலே பெரும்பாலும் அமைதி உனக்கு வந்துடும். இதுக்கு நீ நிலத்துக்கு வந்து 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி தான் நீ இப்படி இருக்கணும்னு இல்லை. சென்னையில் இருக்கியா, கார்பரேட்டில் இருக்கியா, அங்கேயும் எனக்கு இந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு இல்லைன்னா எனக்கு எது வலிக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ இது 2த்துக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு கீ கிடச்சிடும். தேடல் இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு கீ கிடச்சிடும். அக்ரிகல்ச்சரில் தவிர்த்து யோகா அப்படின்றத தனியாக ஒரு பார்ட்டாக வச்சுருக்கீங்க. ஆமாம். இது 2யுமே மெயின்டைன் எப்படி பண்ணுறீங்க? என்னோட வேலை சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீடர்ஷிப் கோச்சாக இருக்கேன். ஸோ ஆண்டர்பிரனர்ஸ், லீடர்ஸ், சீக்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் உள்ள மென்டல் ஸ்டெபிலிட்டி, இன்னர் கிளாரிட்டி, இன்னர் பேலன்ஸ், இதை எப்படி நீ டச் பண்ணுவேன், இதை எப்படி வெளி லைஃப்பில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஓவர் 3 months ஓவர் 6 months அவங்களுக்கு 1-on-1 செஷன்ஸ்லையோ குரூப் செஷன்ஸ்லையோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதை நான் பண்ணுறது முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணுறேன். யாரெல்லாம் சென்னையில் இருக்காங்களோ அவங்களை நேர்லையும் வந்து பார்ப்பாங்க. அதில் பெரும்பாலானோர் எனக்கு திருவண்ணாமலையில் ஃபார்மில் வந்து மீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஹேஸ் நோ, இது ஒரு நான் செய்கிற வேலைக்கு ஒரு அங்கமாகவும் ஆகிடுது. நான் கற்றுக்கிட்டதும் இங்கே இருந்து தானே. ஸோ நிலம் தான் எனக்கு அதையும் சொல்லிக் கொடுத்துச்சு. ஸோ அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறதுலையும் எனக்கு அப்போ தான் அந்த பயணமும் முழுமை அடையுதுன்னு நான் நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சர்
யோகா இது ரெண்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து நிம்மதி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, அது எந்த இடத்துல ஃபீல் பண்ணீங்க சார்? ராம், இப்போ நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை சூழல்னு ஒன்று இருக்குது, எனக்கும் ஒன்று இருக்குது. நம்ம இவர் இருக்காரு, அபி இருக்காங்க, மேடம் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கோம். நம்மளை சுற்றி 4 விஷயம் நடக்குது. அப்பா அம்மா ஒரு விதமாக இருக்காங்க, உலகம் ஒரு விதமாக இருக்குது, வேலை ஒரு விதமாக இருக்குது, நமக்கு உள்ளுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் ஒரு விதமாக இருக்குது. இந்த சூழலுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத நினச்சி நான் கொடுக்கும்போது தான் எனக்கு அபாடின்னு ஆகுது. இந்த சூழலை விட்டு நான் ஓடணும்னு நினச்சாலும் செருப்படி வாங்குறேன். இந்த சூழல்லையே இருந்து நான் இதுக்கு பதில் சொல்லேனாலும் என்னை போட்டு ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கு நம்ம மனசையும் எண்ணத்தையும். அப்போ இந்த சூழலுக்கு நான் சரியான ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து என்னால் கொடுக்க முடியுமோ அதுக்கு நான் என்னுடைய திறமையை வளர்த்துக்கிறது தான் எனக்கு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நல்ல வாழ்க்கையோட அடிப்படை எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மென்டலி ஸ்டேபிள், தாட்ஸு அலைண்டாக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்டேபிள். திடீர்னு எக்ஸைட்மெண்ட், திடீர்னு டிப்ரெஷன், திடீர்னு கோவம், திடீர்னு ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஏதோ ஒரு வேக்னஸ், இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, எண்ணங்கள் இருக்கிற மண்டலத்தில் நமக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா நம்ம செயலில் ஒரு தெளிவு இருக்காது. ஸோ அப்போ அந்த எண்ண மண்டலத்தையும் செயல் மண்டலத்தையும் நம்ம அலைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது பண்ணால் நம்ம எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருந்துக்கலாம்னு ஒரு கற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கார்ப்பரேட்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கார்ப்பரேட் கல்ச்சர் மேலே இருக்க உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது? கண்டிப்பாக மாறி இருக்குன்னு சொல்லலாம்ப்பா. இது எந்த விதத்தில் மாறி இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு நான் கார்ப்பரேட் கல்ச்சரை பார்த்த விதம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லையே அப்படிங்கிறதுனால அவங்கள ஒரு எதிரியாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் அதுலேருந்து விலகி நிற்க எத்தனை பேருக்கு அது வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுங்கிறதும் நான் பார்க்குறேன். நமக்கு தெரியுமே, இன்றைக்கி வந்து ஐபிஓ போகக்கூடிய கம்பெனிகள் அல்லது ஒரு $10 million, ஒரு 400, 500 whatever, அந்த பெரிய கம்பெனிஸில் நிறைய பேரோட அந்த ஓனர்ஸ் எல்லாமே 10th முடிச்சிருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு கிஸ்ஃப்ளோ சொன்னார், அப்புறம் ஜோஹோ இருக்கட்டும். அவங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் வேலைன்னு கிடையாது. அன்றைக்கெலாம் டிகிரி முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வேலை கிடைக்காது கார்பரேட் டயத்துக்கு முன்னாடி. ஸோ நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. அது கொடுக்குற வாய்ப்புக்கும் அது கொடுக்குற சேஃப்டிக்கும் நான் அடிமை ஆனேங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. அப்போ நான் இன்னைக்கோ கரெக்ஷன் பண்ணணும், நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அவங்களுக்கும் சொசைட்டியில் ஒரு வேலிடிட்டி இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா அது கார்பரேட்டும் ஒரு காரணம் தான்ப்பா, நல்ல காரணம் தான், மோசமான காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அன்னைக்கு அது எதிரியாக பார்த்தேன், இன்னைக்கு அதுக்கான ஒரு வேலிடிட்டி இருக்குது. அது அவங்களோட பாதை, இது நம்மளோட பாதைங்கிற மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியது. நான் வந்து சவுத் இந்தியன் தமிழ் பிராமின் ஃபேமிலியிலேருந்து வரேன். ஆனால் நான் ஒரு பிராமின்னு சொல்லிக்கிறதுலையும் எனக்கு ஒரு நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்மளை இங்கே வெளியே காமிச்சிக்க கூடாதோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே சமயம் ஒரு நம்ம SC STலேருந்து வரவங்க கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து நான் இந்த கம்யூனிட்டின்னு சொல்லிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. எனக்கு முதல்ல கொடுத்தாங்க கிரெடிட் கார்டு, அதுதான் சொன்னேன் இல்லையா, தேய்ச்சி வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த 3 மாசத்துல. அப்புறம் வேணான்னு மடிச்சு கட் பண்ணி உள்ள வச்சாச்சு. ஒரு கட்டத்தில் நான் கொஞ்சம் ஜுவல்ஸை விற்று தான் அந்த ஒரு கிரெடிட் கார்டு லோன் க்ளோஸ் பண்ண வேண்டியதாகவும் இருந்துச்சு. அதையும் நான் பண்ணேன். உடனடியாக நான் இப்போ விட்டுட்டு இப்பயே ஃபார்மிங்கில் இறங்குறேன், தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது உகந்ததும் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு என்ன வருது, என்ன வரல, என்ன பிடிக்கும், இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா தானாக நம்ம லைஃப் சூப்பராக மாறிடும். கிரைசிஸ் வரும்போது கொஞ்சம் நிதானத்துக்கு உடம்பையும் மனசையும் நிதானப்படுத்தி யோசிச்சோன்னா சரியான பாதை தானாக ஒரு